ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த புளிச்சக்கீரையை பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சீக்கிரம் ஆகிடும். எண்ணெயில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த இது குறைஞ்சி ஒரு மாதிரி கலர் இதாக ஆரம்பிச்சிடும். ஒரு 4 கைப்பிடி புளிச்சக்கீரை எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரட்ட சுருங்கிடும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. இது ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுருவேன். மொத்தமாக இது மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. சுட போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு. எண்ணெயில் போட்டோன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி சுருங்கிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறி ஒரு 2 செகண்டில் அது மாதிரி சுருங்கிடும். ரொம்ப நேரமே ஆகாது. இப்போது ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கைப்பிடி தான் எடுத்து சேர்க்க போகிறேன். மீதி எல்லாத்தையுமே வதக்கி வச்சுருக்கிறத அப்படியே நான் ஃப்ரீசரில் போட போகிறேன். இது ஒரு 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி கீரைக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். கீரை வாங்கினோடனே எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உரித்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வதக்கி தனியாக வச்சுருக்கேன். அதுதான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் நான் பூண்டு எப்போவுமே சேர்ப்பேன். ஒரு 2 பல் நல்லா நிறையாவே சேர்ப்பேன். இந்த வாட்டி நான் சேர்க்கலை. பூண்டு சேர்க்காம தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். பூண்டு சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பூண்டு சேர்த்தோம்னா காரம் அதிகமாகிடும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாவும் வெங்காயமும் மட்டும் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, எண்ணெயில் வறுத்த புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயமும் வரமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து சேர்த்துருக்குறேன். மீதியை அப்படியே நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். இப்போ இந்த புளிச்சக்கீரையும் வெங்காயமும் போட்டு நான் நல்லா கரட்டி விட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குறைன்னு அரைச்சா தான் கொஞ்சம் அது நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெயில் நாளில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை நாள் இல்லை உங்கள் பாடி பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்குது, சளி இருக்குது, அந்த டயத்தில் நீங்கள் புளிச்சக்கீரையை சேர்க்கக்கூடாது. இப்போ இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.